தேவனுடைய மகிமை பின் நின்று நம்மை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் இந்த மேக ஸ்தம்பம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டி கொண்டே போனது. அந்த மேக ஸ்தம்பம் எங்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு இக்கட்டு ஒன்று வருதென்றால் நம்ம நல்லா சிந்திக்கணும். பிசாசானவன் எப்பொழுதும் ஒரு தேவ பிள்ளைக்கு முன்னால் வந்து எதுக்க மாட்டான், பின்னால எதிர்ப்பான். எப்பொழுது அவனுக்கு சமயம் கிடைக்குதோ, எப்பொழுது இருள் சூழ்கிறதோ, எப்பொழுது அந்த சூழ்நிலை ஒத்து வருதோ, அப்பொழுது நம்மை தவிடுபடியாக்குவதற்காக அவன் நம் பின்னால் வருகிற நிழலை போல வருகிற பொல்லாங்கான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நம்மளை கொட்டியே ஆகும். ஹல்லேலூயா. அது விஷத்தன்மையோடு கொட்டுவான். அந்த விஷம் ஸ்லோ பாய்சனாய் நம்முடைய சரீரத்திலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொலைத்து போடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு நாள் 2 நாள் தெரியாது, 5 நாள் 10 நாள் தெரியாது. ஒரு சில மாசங்கள் தாண்டி போகும்போது அந்த ஸ்லோ பாய்சன் பிசாசானவன் கொட்டினது நமக்குள்ள இருந்து நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வீழ்த்துவதற்கு அவன் செய்த சதியிலே அகப்பட்டு விடாது இருப்பதற்காகவே கர்த்தர் ஐக்கட்டு காலம் வரும்போது, உபத்திரவ காலம் வரும்போது வழியை காட்டினதை விட்டுவிட்டு அப்படியே நம்முடைய பின்னால் வருவாராம்.